மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபதா, உங்க கிருபதா, உங்க கிருபதா, உங்க கிருபதா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. 1000 பேர் இருக்கையிலே என்னை தெரிந்தி உமக்கு நன்றி. 1000 பேர் இருக்கையிலே என்னை தெரிந்தி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபதா, உங்க கிருபதா, உங்க கிருபதா, உங்க கிருபதா, உங்க கிருபதா, உங்க கிருபதா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒரு வசனத்தை வாசிங்கள். எஸ்ராவின் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கு? எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாருமே எழும்பினார்கள். ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யூதாவின் தலைவனாகிய செருபாபேல் என்பவருடைய ஆவியையும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவுடைய ஆவியையும் அன்றைக்கு இருந்த ஜனத்தில் இருக்கிற அநேகருடைய ஆவியையும், இன்னும் கேட்டால் மீதியான எல்லாருடைய ஆவியையும் கர்த்தர் எழுப்பினார். அப்பொழுது என்ன நடந்தது? அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் எதை செய்தாலும் ஒரு நோக்கத்தோடு தான் செய்வார். யாரை அழைத்தாலும், யாரை அவர் தெரிந்து கொண்டாலும் கர்த்தர் நோக்கமில்லாமல் அழைப்பதில்லை, தெரிந்து கொள்வதில்லை. நோக்கத்தோடு தான் கர்த்தர் செயல்படுகிறார். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய தேவன் நோக்கத்தின் தேவனாயிருக்கிறார், நோக்கத்தோடு செயல்படுகிறார். எந்த ஒரு நோக்கம் இல்லாமல் அவர் எதையும் செய்வதில்லை. அவருடைய நோக்கமெல்லாம் அவருடைய ராஜ்யத்தை முழுமையாய் இந்த பூமியிலே ஸ்தாபிக்க வேண்டும். வேதத்தினுடைய நோக்கம் முழு உலகமும் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள வர வேண்டும். அல்லேலூயா. அந்த நாட்களில் யூத ஜனங்கள் பாபிலோன் தேசத்திலே 70 வருஷத்துக்கு மேலாக அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களை கர்த்தர் திரும்ப தன்னுடைய சொந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக ஆரம்பத்திலே சொல்லியிருந்தார். 29:10 நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால்,
திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் தீர்க்கமாக சொல்லுகிறார். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில். ஆனால் எதற்காக கர்த்தர் அவர்களை வர வைத்தார்? இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். எஸ்ராவின் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பாருங்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று அன்றைக்கு இருந்த பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் இதை சொல்லுகிறார். இந்த கோரேஸ் யார்? தேவனை அறியாத ஒரு மனிதன். கர்த்தர்னா யாருன்னு தெரியாது அவனுக்கு. ஒருவேளை இந்த யூத ஜனங்கள் அங்கே போய் இருந்ததுனால கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் அவன் கூடவும் கர்த்தர் பேசுகிறார். தேவன் தன்னுடைய சித்தத்தை இந்த பூமியில் செய்வதற்கு சில நேரங்களிலே அந்நியர்களையும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். சில நேரத்தில் பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் யோசித்து பாருங்க, ஒரு நெருக்கம் வரும். என் வாழ்க்கையில் சொல்கிறேன். நைட்டு 1 மணிக்கு கார் பிரச்சனை ஆயிடுச்சு. பேட்ரி வேலை செய்யலை. பேட்ரி வேலை செய்யலைன்னா காரை மூவ் பண்ண முடியாது. மதுராந்தகத்தில் மாட்டியாச்சு. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் யாருக்கோ ஒரு ஃபோன் பண்ணி அவர் யாருக்கோ ஒருத்தருக்கு சொல்லி யதார்த்தமாக அவர்கள் வராதவர்கள் வந்து அந்த வேலையை செய்து கொடுத்தார்கள். வண்டி ஸ்டார்ட் பண்ணி போகிறதுக்கு உதவி செஞ்சாங்க. அவர்கள் யார் என்று நமக்கு தெரியாது. நான் யார் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய இரக்கம் கிருபை நம்ம மேலே இருக்கிறதுனால சில நெருக்கமான நேரத்தில், தேவையான நேரத்தில் நமக்கு அடையாளம் தெரியாத, பார்த்திராத ஒரு நபரை கொண்டு நம்முடைய காரியங்களை கர்த்தர் நிறைவு செய்து அந்த இடத்திலிருந்து நம்மை பாதுகாப்பாக நம்மை வழி நடத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நோக்கத்தோடு தெரிந்து கொண்ட பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், வழி நடத்துகிறார். 2024 வரைக்கும் கர்த்தர் உங்களை என்னையும் பாதுகாத்தார், பராமரித்தார், கைவிடலை. அந்நிய தேசத்தில் இந்த யூத ஜனங்கள் இருந்தது போல நீங்களும் நானும் இருந்தோம். அந்நிய தேசம் என்று சொல்லும் பொழுது பிசாசின் கீழே இருந்தோம். அப்படியே நம்ம ஆண்டவர் விட்டு இருக்கலாம். பிசாசு கீழே இருந்த நரகத்துக்கு போக விட்டு இருக்கலாம். நரகம் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டதல்ல, நரகம் பிசாசுக்காக உண்டாக்கப்பட்டது. அந்நியர்களாக இருந்தோம், அறியாதவர்களாக இருந்தோம், இருளுக்குள்ள இருந்தோம், வெளிச்சத்தை பாராமல் இருந்தோம். ஆனால் இயேசு உங்கள் மேலே என் மேலே இரக்கம் கொண்டபடினாலே, முன்குறித்தபடினாலே, உங்கள் மேலே என் மேலே ஒரு நோக்கம் இருந்தபடினாலே, இருளுக்கு கீழே, அந்தகாரத்துக்கு கீழே இருந்த நம்மை அவர் தேடி வந்து தம்முடைய குமாரன் ரத்தத்தின் மூலமாக நம்மை அந்த பொல்லாத சாத்தானுடைய பிடியிலிருந்து நம்மை மீட்டெடுத்தார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். இது சொந்த பலத்தாலேயோ சொந்த ஞானத்தினாலோ செய்ய முடியாத ஒரு காரியத்தை இயேசு உனக்கும் எனக்கும் செய்திருக்கிறார். 70 வருஷமாக இருந்தார்களே, அவர்கள் திரும்ப போவோம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. சொந்த தேசத்துக்கு போவோம், ஆலயத்தை கட்டுவோம், கர்த்தருடைய முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டில பிந்தின ஆலயத்தின் மகிமை நிறைவா இறங்க போகிறது. நாம் எல்லாம் கர்த்தரை ஏகோபித்து ஆராதிக்க போகிறோம். எஸ்ராவை கர்த்தர் எழுப்பி ஒரு பெரிய எழுப்புதலை தரப்போகிறார். தேவ மகிமை இறங்க போகிறது. மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் திரும்ப வரப்போகிறது என்ற நம்பிக்கையில்லாத ஒரு நிலவிலே இந்த யூத ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாக இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் எரேமியா, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக, எசேக்கியா தீர்க்கதரிசி மூலமாக சொன்ன காரியங்களை திரும்ப அவர்களை அழைத்து வருவேன் என்று சொன்னது போல அவர்களை கர்த்தர் குறிப்பிட்ட நாளிலே அவர்களை கொண்டு வர தீர்மானம் பண்ணினார். கொண்டு வருவதற்கு காரணம், நோக்கம் இருந்தது. சொந்த தேசத்திலே சாலமோனால் கட்டப்பட்ட ஆலயம், இடிக்கப்பட்ட அந்த ஆலயத்தை திரும்ப கட்டி, திரும்ப ஜனங்களை ஒன்று சேர்த்து, இந்த ஜனங்களை பராமரித்து ஒரு பெரிய சந்ததி உருவாக்கி ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கர்த்தர் தம்முடைய காரியங்களை செயல்படுத்தி கொண்டிருந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அப்ப அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அன்றைக்கு பிரதான ஆசாரியனாயிருந்த யோசுவா, தலைவனாயிருந்த செருபாபேல், அநேக ஜனங்களோடு கூட அவருடைய ஆவி இடைப்பட்டது. அவர்கள் இருந்த இடத்திலிருந்து எழும்புவோம் என்று எழும்பினார்கள். எல்லாரும் எழும்பினார்களா? இல்லை. ஏகப்பட்ட ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் கைதிகளாக இருந்தார்கள். எல்லாராலும் எழும்ப முடியவில்லை. யோசுவா எழும்பினார், எஸ்ரா எழும்பினார், மக்கள் ஒரு கூட்டம் எழும்பினார்கள். அநேகர் 70 வருஷம் ஆனபடினால் நமக்கு ஒரு வீடு வந்துருச்சு, நமக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, திருமணம் நடந்து போயிடுச்சு, வேலை கிடச்சிருச்சு, வருமானம் வந்துட்டு இருக்குது, இனி நம்ம சொந்த ஊருக்கு போனாலும் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காது, இந்த இப்படிப்பட்ட நமக்கு மேன்மை கிடைக்காது, அங்கே போய் கஷ்டப்படணும், திரும்ப ஆரம்பத்திலேருந்து வீட்டெல்லாம் கட்டணும், திரும்ப ஆரம்பத்திலேருந்து சம்பாதிக்கணும், பக்கத்து ஊர் கிடையாது, 1000 கிலோமீட்டர் பக்கத்தில் தூரத்தில் இருக்குது எருசலேமு, போய் சேர்றதுக்கு 4 மாதம், ஏறக்குறைய 4 மாதம் கிட்ட ஆகும், அதனால நம்ம அங்கே வேண்டான்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் அங்கே நின்று விட்டார்கள். அதில் ஒரு கூட்டம் மாத்திரம் எழும்பினார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா அவருடைய ஆவி அவர்களை எழுப்பினது. எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, அவர்களெல்லாம் அந்த உயிர் தெழுந்த இயேசுவினுடைய ஆவியினாலே உயிர் பெறாமல் இன்றைக்கு மனம் திரும்பாமல் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நம்மையோ உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. பாவத்திலிருந்து எழுப்பும்படியாக, சாபத்திலிருந்து எழுப்பும்படியாக, அந்தகாரத்திலிருந்து எழுப்பும்படியாக, உலகத்திலிருந்து எழுப்பும்படியாக கர்த்தர் சித்தம் கொண்டபடியினால் உன்னை தேடி வந்து கர்த்தர் உன்னை எழுப்பி விட்டார். நீ எழுப்பின ஒரு மனிதன். உன்னை யாரும் இதோட அழுத்த முடியாது, யாரும் உன்னை மேற்கொள்ள முடியாது, யாரும் உன்னை தள்ள முடியாது. ஏனால் கர்த்தருடைய ஆவியினாலே நீ எழுப்பப்பட்டிருக்கிறாய். கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ள ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. பயப்படாதே. நீ போகும் இடம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ மரித்தோரை விட்டு எழுந்த ஒரு நபர். ஆமென் சொல்லுங்களேன். மரித்தவர்கள் இடத்துல இருக்கிற ஆள் கிடையாது. நீ ஸ்பெஷல். நீ எகிப்தோடு ஒட்டி இருக்கிற ஆள் இல்லை. அவர்களுக்கு இருள் வந்தது, இஸ்ரவேலருக்கோ இருள் வரல. உலகத்தில் இருள் இருக்கு, ஆனால் இருள் உன்னை மேற்கொள்ளாது. உலகத்தில் சாபம் இருக்கு, சாபம் உன்னை அணுக முடியாது. உலகத்தில் மரணம் இருக்குது, அந்த மரணத்தினால் உனக்கு நரகம் இல்லை. மரணத்தை ஜெயித்தவரால் நீ பரலோகத்துக்கு செலக்ட் ஆகிட்ட. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம கர்த்தர் பரலோகத்துக்கு செலக்ட் பண்ணிட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எங்கே செலக்ட் பண்ணிட்டார்? எதுக்கு செலக்ட் பண்ணிட்டாரு? பரலோகத்துக்கு உன்னை என்னை கர்த்தர் செலக்ட் பண்ணிட்டார். பரலோக வாசிகள். பரலோகத்தில் இதுவரை இந்த உலகத்தில் யாரும் கட்டிராத அப்படிப்பட்ட தங்கத்தாலே ஆன வீடு, ரோடு எல்லாம் விலையேற பெற்ற பொருள்களால் கட்டப்பட்டிருக்கிற அந்த ராஜ்யத்துக்குள்ளே நாம் போக போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வச்சிருக்கிறார். உங்களுக்கு எனக்கு இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். எத்தனை பேர் இதை பாக்கியமாக பார்க்குறீங்க? எத்தனை பேர் பார்க்குறீங்க? ஏன்னா கர்த்தர் உங்களை எழுப்பிட்டாருங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் மேலே வரேன். ஆனால் எழுப்பின நோக்கத்தை மறந்துட்டீங்க. டிஸ்கரேஜ் பண்ண சொல்லலை, உற்சாகப்படுத்த தான் பேசுகிறேன். அவர்கள் எழும்பி ராஜாவின் வார்த்தை கேட்டு கர்த்தர் அவர்களை உற்சாகப்படுத்தினார். இவர்கள் எல்லாரும் வந்தார்கள். அவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட 4 மாதம் பிரயாணம் பண்ணி வந்தார்கள். அந்த 4 மாதமும் இரவும் பகலும் கர்த்தர் ஒரு நாள் அவர்களை கைவிடலை. எத்தனையோ ஆபத்துகள் வந்திருக்கலாம், கல்லர்கள் வந்திருக்கலாம், பலவீனங்கள் வந்திருக்கலாம். ஒன்றிலும் கர்த்தர் யாருக்கும் சேதமாகாதபடி இரவும் பகலும் கர்த்தர் அவர்களை அற்புதமாய் பாதுகாத்தார். ஏன்னா அவர்களை எழுப்பினது கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன். உன்னை எழுப்பினது நான் அல்ல. உன்னை எழும்பி கர்த்தரே தேவன் என்று உன் வாயை அறிக்கை செய்ய வைத்தது நான் அல்ல. உன்னை எழுப்பினது வானத்தை பூமியை படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரே உன்னுடைய இனத்திலிருந்து, உன்னுடைய ஊரிலிருந்து, உன் குடும்பத்திலிருந்து உன்னை எடுத்திருக்கிறார், எழுந்தருள பண்ணியிருக்கிறார். உன்னை இன்னும் நடத்துவார். உன்னை கடைசி வரைக்கும் நடத்துவார். கடைசி வரைக்கும் உன்னை பாதுகாப்பார். கடைசி வரைக்கும் உன்னை பராமரிப்பார். அல்லேலூயா.
அவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு வந்தார்கள். வந்த வேகத்தில் உற்சாகமாக கட்ட ஆரம்பித்தார்கள். ஆலயத்தை திரும்ப அஸ்திபாரம் போட்டு கட்ட ஆரம்பித்தார்கள். தடை வந்தது. அநேக மனிதர்கள் தடை செய்தார்கள், சமாரியர்கள் தடை செய்தார்கள். அப்போ என்னாச்சு? 16 வருஷம் ஸ்டாப். எல்லாம் அவன் வீட்டை கட்டிட்டு இருக்கிறான், கோட்டையை கட்டிட்டு இருக்கிறான். கர்த்தருடைய காரியத்தை கவனம் செலுத்தலை. கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்தார். உங்களுடைய என்னுடைய வேலை கட்டுற வேலை. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். தேவ பிள்ளைகள் வேலை இடிக்கிற வேலை இல்லை, குடும்பங்களை கட்டுற வேலை, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுற வேலை, கிறிஸ்துவுக்குள் கட்டுகிற வேலை. உன்னையும் கட்ட வேண்டும், மற்றவர்களையும் கட்டி எழுப்ப வேண்டும். இதுதான் ஒரு கிறிஸ்துவனுடைய வேலை. அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அர்ஜென்டினா தேசிய பறவை, அதோடைய பேர் என்ன தெரியுங்களா? ரூபோஸ் ஓர் நீரோ. அந்த பறவைகள் டிசம்பர் மாதத்தில் தான் முட்டை போடுமா. 2லேருந்து 4 முட்டை தான் போடும். ஆனால் இது கட்டுற வீடை பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாலேயே வீட்டை கட்ட ஆரம்பிச்சிருமா. அந்த வீடு எப்படி இருக்குமா? எத்தனையோ குருவிகள் கட்டுது. இந்த குருவி கட்டுறது அவ்வளோ விசேஷம். களிமண்ணால் வீட்டை கட்டுது. எதில் வீட்டை கட்டுது? களிமண்ணால் வீட்டை கட்டுது. 2 மாசமாக கட்டுது. ஒரு ஆண் பறவை ஒரு பெண் பறவை சேர்ந்து 2 மாசமாக கட்டுது. அதை கட்டி பிறகு அந்த பெண் குருவி ஒரு 2லேருந்து 4 முட்டை வரைக்கும் போடுது. இப்போ ஆண் பறவையும் பெண் பறவையும் மாற்றி மாற்றி அடக்காக்குது. ஓகே, கடைசியில் 18 நாள் பொறுத்து அந்த முட்டையிலிருந்து இருக்கிற குஞ்சு வெளியே வருது. 25 நாளில் ரெக்கை முளைக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் வெளியில் பறக்க ஆரம்பிச்சிருது. இப்போ திரும்பவும் அடுத்த வருஷம் டிசம்பர் மாதத்தில் இது முட்டை போடணும். திரும்ப என்ன செய்யும்? ஏற்கனவே அந்த வீடு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த களிமண்ணில் கட்டப்பட்ட வீடு. திரும்ப அதே வீட்டை யூஸ் பண்ணாது. எத்தனை பேருக்கு எங்கே இருக்கிறீங்க? ஏற்கனவே குடும்பம் நடத்தின அதே வீட்டில் இருக்காது. திரும்ப அந்த முட்டையை போடுறதுக்கு, திரும்ப குஞ்சுகளை பெற்றெடுத்து அதுங்களை உருவாக்குறதுக்கு திரும்ப புதுசாக டிசம்பர் மாதத்துக்கு முன்னால் 2 மாதம் சொன்ன அதே மாதிரி திரும்ப ஒரு வீட்டை கட்டும். அப்போ பார்த்தீங்கன்னா அது கட்டின இடத்துலாம் வீடு வீடாக இருக்கும். அவ்வளோ அழகாக, அவ்வளோ சாமர்த்தியமாக, அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டுது. பார்க்குறது அவ்வளோதான் இருக்குது. அப்போ பாருங்க, அதுக்கு தெரியுது நாம் கட்டின இடத்துல இருக்கக்கூடிய அடுத்த ஒரு வீட்டை கட்டணும், அடுத்த ஒரு சந்ததியை எழுப்பணும். உழைக்கிறாங்க, 2 பேரும் உழைக்கிறாங்க. 2 பேரும் வீட்டை கட்டுறாங்க, 2 பேரும் செயல்படுறாங்க. ஒரே இடத்துலயே போதும், இதே நமக்கு செட்டில் ஆயிடுச்சு, இங்கே வாழ்ந்துருவோம் இல்லை, அடுத்த எல்லைக்கு போகிறாங்க. சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க, தங்களுடைய வேலைகளை கவனமாக செய்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இருக்கிற அந்த எல்லையிலேயே இப்போ நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்தையே அப்படியே நடத்திட்டு அப்படியே போயிடலாம் நினைக்காத. இந்த குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு வா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மேலே கொண்டு வா. கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ளே இன்னும் எழுப்பு. இன்னும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக மாறுவதற்கு பிரயாசப்படு. குடும்பமாய் செயல்படுங்க. ஒருத்தர் சொல்லும் போது சொல்கிறாரு, சும்மா நீ பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லி நல்லா படித்தாதான் அவனுக்கு நல்லது, நல்லா படித்தாதான் நாங்கள் கஷ்டப்படுற மாதிரிலாம் நீ பாட மாட்டேன், இப்படியே கதை ஓட்டிகிட்டு இருக்காத. ஏன்னா பெரியவங்களாம் சொல்கிறது இதானே. பிள்ளைங்களை என்ன பண்ணுறோம்? நீ படுறாப்பா, படித்தாதான் அவனுக்கு நல்லது, படித்தாதான் அவனுக்கு நல்லது, படித்தாதான் அவனுக்கு நல்லது. ஆலோசனை சொல்லும் போதெல்லாம் அவனுக்கு எரியும். சும்மா பிளைடு போகிறாருப்பா நம்ம அப்பா. சில நேரத்தில் பின்னால் உட்காந்து சொல்லுவோம், பிளைடு போட ஆரம்பிச்சாரா பாஸ்டர். இதெல்லாம் பேசுவாங்க பாருங்க. ஆவிக்குரிய வட்டாரம், இது ஆவிக்குரிய வட்டாரம். ஆலோசனை சொன்னால் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது.
அப்போ அவங்களுக்கு உணர்த்தணும். அட்வைஸ் பண்ணால் அவனை உணர மாட்டேன்றான். உணர்த்து. ஒரு அம்மா 10வது படிச்சுச்சா, அதோட படிக்க முடியல, நின்ட்டாங்க. கல்யாணம் ஆகி போச்சு. இல்லை நான் படிச்சுதே ஆவன்னு சொல்லி 12வது படித்து காலேஜ் வந்து கரஸில் பண்ணாங்களாம் பாருங்கள். அவங்க பிள்ளை எதிர்க்க உட்காந்து படிக்க ஆரம்பித்தாங்க. இந்த பசங்க பார்க்குறாங்க. எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனை நோண்டிட்டு இருக்கிறவன், டிவியை பார்க்குறவன், இப்போ அம்மா பண்ணுறதை பார்க்குறான். அம்மா இவ்வளோ காலத்துலேயும் படிக்கிறாங்களே, அவனுக்குள்ள ஒரு உணர்வு வருது. அவன் படிக்க ஆரம்பிக்கிறான். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ அவன் பார்த்தா புக்கும் கையுமா இருக்கிறான், எப்பவுமே படிக்கிறான். அப்போ நீங்கள் அறிவுரை சொல்கிறதுனாலையோ அட்வைஸ் பண்ணுறதுனாலையோ உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் என்ன பண்ண முடியாது. அவன் இருக்கிற நிலையிலிருந்து அவனை மாற்றி வேறு லைனில் நீங்கள் கொண்டு போகவே முடியாது. முதல்ல நீ எழும்பணும். நீ எழும்பணும். பக்கத்தில் பார்த்து சொல்லு, நீ எழும்பு. கர்த்தருக்குள்ளே எழும்பு. ஜெபத்தில் எழும்பு. வேத வாசிக்கிறதுக்கு எழும்பு. ஆராதனை எழும்பு. கொடுக்கறதுல எழும்பு. சாட்சியாக வாழ்கிறதுல எழும்பு. அல்லேலூயா. நீ எழும்பும் பொழுது உன்னோடு கூட இருக்கிறவர்கள் எழும்புவார்கள். அசதியா இருக்காத. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த எழுமணும், அந்த கர்த்தருடைய காரியத்தை செய்யணும், அவருக்கு மகிமையை கொண்டு வரணும்ன்ற அந்த உணர்வை கொண்டு வருகிறதே கர்த்தர் தான். எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? அந்த உணர்வை கொண்டு வர்றது யாரு? கர்த்தர் தான். பிலிப்பியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் பாருங்க. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். உங்களுக்குள்ள என்ன உண்டாக்குறாரா? கவனிங்க, என்ன உண்டாக்குறாரு? என்ன உண்டாக்குறாரு? விருப்பம். எல்லாரும் சொல்லுங்க, விருப்பம். சொல்லுங்க, விருப்பம். எனக்கு விருப்பமே இல்லை, எனக்கு வாழ்க்கையே வெறுப்பாக இருக்குது. அவங்க மட்டும் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். எனக்கு விருப்பமே இல்லை, எதுலையுமே விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லாத ஆள் யாருன்னா இருக்கிறீங்களா? சொல்லுங்க, யாராவது இருக்கிறீங்க இங்கே? உனக்கு விருப்பமே இல்லைன்னு சொன்னால் நீ ஒரு நடைப்பினம், அதாவது சொர்ணகட்ட ஜென்மம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உணர்வே இல்லாத ஆள். விருப்பம் இல்லாத ஆளுக்கு என்ன இல்லை? இதுக்கு உணர்வு இருக்குமா? இதுக்கு உணர்வு இருக்கா? ஏன் உணர்வு இல்லை? அதே வார்த்தையில் சொல்லுங்க, ஊழியே சொல்லுங்க. உயிர் இல்லை. உணர்வு ஏன் இல்லை? உயிர் இல்லை. அப்போ இதுக்கு விருப்பம் இருக்குமா? எனக்கு விருப்பம் இருக்கா? எனக்கு என்ன இருக்குது? அப்போ இதை நினச்சா நான் எங்கே வேணாலும் தூக்கி வைக்கலாம், இல்லைன்னா இதை எடுத்துகிட்டு கூட நான் பேசலாம். அப்போ விருப்பம் இல்லாத ஆட்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஆனால் இந்த விருப்பத்தில் நல்ல விருப்பங்கள், கர்த்தருக்கு மகிமை கொடுக்கிற விருப்பம், அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற விருப்பம், அந்த விருப்பத்தை அவரே உங்களுக்குள்ளே ஏற்படுத்துகிறார். எப்படி? பாபிலோன் தேசத்திலிருந்து சொந்த தேசத்துக்கு போய் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற அவ்வளவு தூரம் என்று பார்க்காமல் அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். அல்லேலூயா. இந்த 100 நாள் ஜெபத்தில் இவ்வளோ டெய்லியுமா போகணும்? நீ இப்போவே முட்டுக்கட்டை போட்டுனா சாதிக்க முடியாது. எப்படி போவேன்னு யோசித்தினா சாதிக்க முடியாது. கர்த்தர் எனக்கு கிருபை தருவார், அவருக்கு மகிமையா நான் போய் ஜெபிக்க போகிறேன். இந்த வருஷத்தில் கர்த்தர் எழும்பாத என்னை எழுப்பியிருக்கிறார். பெரிய எழுப்புதல் என் வீட்டுக்குள்ள என்னுடைய ஜெபத்தின் மூலமாய் வரப்போகிறது என்று நீ விசுவாசித்தால் கர்த்தர் இந்த நாட்களிலே உன்னை கொண்டு அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். அதுவும் கையில் தான் இருக்கு. நம்ம செய்கிறதெல்லாம் நம்ம விருப்பம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு என்னெல்லாம் தோணுதோ, எனக்கு என்னெல்லாம் சரின்னு படுதோ எல்லாம் என் விருப்பத்தின்படி செஞ்சிடுறது. என் விருப்பத்தின்படி செய்யும் போது டேமேஜ் ஆகுது, பிரச்சனை வருது, நெருக்கம் வருது. வந்த பிறகு கர்த்தர் ஏன் தான் இப்படி பண்ணிட்டாரோ தெரில. கர்த்தர் மேலே அப்படி பழிய போடுறது. செய்ததில் யாருடைய விருப்பம்?
உன் விருப்பம். நீயா செலக்ட் பண்ணுற, நீயா எல்லாத்தையும் முடிவெடுக்கிற, நீயாவே எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கிற. நீயா செலக்ட் பண்ணிவிட்டு நீயா செலக்ட் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்குமா சொல்லுங்கள்? நானாக செலக்ட் பண்ணனா ஏவாள் மாதிரி நன்மையும் தீமையும் அறியத்தக்க கனியை தான் போய் சாப்பிடுவேன். கர்த்தர் செலக்ட் பண்ணார்னா ஜீவ விருட்சத்தின் கனி. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை செலக்ட் பண்ண வைப்பார். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, அவருடைய நாமத்திற்கு மகிமைக்காக, கிறிஸ்துவை இந்த பூமியிலே காட்டுவதற்காக அவர் எனக்குள்ள ஒரு விருப்பத்தை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. அந்த விருப்பத்தை மாத்திரம் இல்லை, விருப்பம் மாத்திரம் இருந்தால் போதுமா? சிலருக்கு ஆசை மட்டும் இருக்கும் பாரு, நான் நல்லா வரணும், நான் பெரிய ஆளாகணும், நான் அந்த மாடியில் உட்காரணும், நான் இந்த வண்டி ஓட்டணும், நான் அந்த ட்ரெஸ் எடுக்கணும், நான் இந்த பதவியில் இருக்கணும், நாங்கள் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். ஓகே இரு, வேண்டான்னு சொல்ல. அதுக்கு பிரயாசம்னு ஒன்று இருக்குல்ல. வாழ்க்கையில் உயருவதற்கு குறுக்கு வழியை பார்க்காத. பிரயாசம்னு ஒன்று இருக்குது, இருக்கா இல்லைங்களா? உழைப்புன்னு ஒன்று இருக்கா இல்லைங்களா? உழைப்புன்னு ஒன்று இருக்குது, வேலைன்னு ஒன்று இருக்குது, அதை செய்யணும். சோம்பலாக உக்காந்துக்கிட்டு இருந்து ஆசை மட்டும் இருக்குது, எப்படி நடக்கும்? அப்போ விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். யாக்கோபு கதை போன வாரம் பேசினேன், இந்த வெள்ளிக்கிழமையில். யாக்கோபு வீட்டை விட்டு வெளியே வரும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அவங்க கூட பேசுகிறார், சொப்பனத்தில் பேசுகிறார், தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் பேசுகிறார். நான் உன் கூட இருப்பேன்ப்பா, உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் சொன்னதை செய்கிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன்லாம் கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணுறாரு. தான் யாருன்றதையும் அறிமுகப்படுத்துகிறாரு, அறிமுகப்படுத்தி அவனுக்கு வாக்கு பண்ணுறாரு. அதை கேட்ட அந்த கனவுல பார்த்த யாக்கோபு அவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறார், நான் திரும்பி வரும் பொழுது உண்மையாகவே நான் திரும்பி சுகத்தோடு பலத்தோடு இந்த எல்லைக்கு வருவேன்னு சொன்னான். நான் கொண்டு வந்திருக்கிற எல்லாவற்றிலும் உமக்கு தசம்பாகம் செலுத்துவேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறார். தேவன் ப்ராமிஸ் பண்ண பிறகு இவர் ப்ராமிஸ் பண்ணுறார். ரெண்டு பேரும் வாக்கு பண்ணிக்கிறாங்க. அவர் கனவுல வாக்கு பண்ணுறாரு, இவர் நிஜத்தில் வாயில் வாக்கு பண்ணுறாரு. இப்போ ஆண்டவர் சொல்லிட்டார், இவர் கிளம்பிட்டார். போனார், 20 வருஷம் ஒரு ஊரில் இருக்கிறாரு. கல்யாணம் ஆகுது, பிள்ளைகள் பெற்றெடுக்கிறாங்க, ஏகப்பட்ட சொத்துக்கள், ஆடு மாடு கழுதை ஒட்டங்க வேலைக்காரர்கள் எல்லாம் பெருகிட்டாங்க. செல்வ சீமானா ஆயிட்டான். கர்த்தர் சொன்ன மாதிரி ஆசீர்வச்சிட்டாரு. கர்த்தர் கூடவே இருக்கிறாரு, கைவிடலை. 20 வருஷம் பொறுத்து கர்த்தர் சிக்னல் கொடுக்குறார், அப்பா உனக்கு போதும், உன் சொந்த இடத்துக்கு போ அப்படின்னு சிக்னல் கொடுக்குறார். உடனே யாக்கோபு கீழ்ப்படுகிறார். அல்லேலூயா. கீழ்ப்படிஞ்சு வரார். எங்கே வராரு? சொந்த தேசத்துக்கு வரார். அவன் வரும்போது எதை யோசித்து வந்திருக்கணும் சொல்லுங்க? கர்த்தர் ஒரு நாள் நான் தனிமையாக இருக்கும் பொழுது, பயத்தோடு இருக்கும் பொழுது, கர்த்தர் எனக்கு பயப்படாதுன்னு தைரியப்படுத்தி என்னுடைய சத்தத்தை கேட்டு என்னை பாதுகாத்து என்னை பராமரித்து 20 வருட காலமாக என்னை நடத்தி வந்தார். அந்த தேவனுக்கு நான் ஒரு பொருத்தனை செய்து விட்டு வந்தேனே. என்னை காத்த தேவனுக்காக நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற அவருடைய வார்த்தையில் அவர் உண்மையாக உள்ளவராக இருந்தது போல நானும் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டுமே என்று சொல்லி கர்த்தர் எழுப்பின, கர்த்தர் பாதுகாத்த, கர்த்தர் கொடுத்த சொப்பனத்தை எல்லாம் நினைத்து அவன் திரும்ப அந்த இடத்துக்கு எழுந்து போயிருக்க வேண்டும். ஆனால் அவன் எழும்பி போகாமல் சுக்கோத்துக்கு போய் அங்கே ஒரு வீட்டை கட்டி அங்கே குடும்பமாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் அவன் பக்கத்தில் இடத்துக்கு போய் அங்கே டென்ட்டு போயிட்டு அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆடு மாடுக்கெல்லாம் கொட்டையை போட்டு உட்காந்துட்ருக்கிறான். கர்த்தருக்கு முன்னாலே அவர் எழுப்பினாரே, கூட இருந்தாரே, அவர் இருந்ததுனால தானே இவ்வளோ செல்வாக்கெல்லாம் வந்தது என்பதையெல்லாம் சுத்தமாக மறந்துட்டான். கவனிக்கிறீங்களா? அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொன்னால், மகளுடைய வாழ்க்கை கெடுக்கப்படுகிறது. எதிர்பார முடியாத ஒரு வேதனையான சம்பவம். பிள்ளைகள் கொலைகாரர்களை மாறிவிடுகிறார்கள். வேதனையான சம்பவம். சுற்றி விரோதிகள் எழும்பிவிட்டார்கள்.
திரும்ப அந்த எல்லைக்குள்ளே இன்னும் இருக்கிற கொஞ்சம் தூரத்துக்கு இருக்கிற அந்த சொந்த ஊருக்கு போய் சேருவாரா என்று தெரியலை. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் கர்த்தர் அவர் மேலே இரக்கமாக இருந்ததினால் திரும்ப ஞாபகப்படுத்துகிறார். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. என்ன சொல்றாரு? பெத்தேலுக்கு போய் அங்க என்ன பண்ணு, ஒரு பலிபீடத்தை கட்டு. உனக்கு தரிசனமான தேவன் நான் தானே. கர்த்தர் ஞாபகப்படுத்துறார். சொல்லிட்டு செய்யாம இருக்கிறியப்பா, அங்க போன்னு சொல்றார். இவன் உடனே கர்த்தர் சொன்னதும் அசதியா இல்லை, எல்லாரையும் பார்த்து சொல்லிட்டான். என்ன சொல்றான்? 3வது வசனத்தில், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் உனக்கு கொடுத்த தரிசனம் என்ன? கர்த்தர் ஆரம்ப காலத்தில் உன்னோடு கூட பேசின வார்த்தை என்ன? தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் பேசினாரா? சொப்பனத்தின் மூலமாய் பேசினாரா? உன்னை கர்த்தர் அவருடைய ஊழியத்துக்கென்று அழைப்பேன் என்று, உன்னை ஊழியக்காரனாய் மாற்றுவேன் என்று உன்னோடு கூட பேசினாரா? அதையெல்லாம் மறந்துவிட்டு ஆவிக்குரிய தரிசனம் மங்கி போன நிலைமையிலே இந்த மண்ணான உலகத்திலேயே மாட்டிக்கொண்டு கர்த்தர் உன்னை அழைத்த, உன்னை எழுப்பின, உன்னை அபிஷேகித்த காரியத்தை மறந்துவிட்டு ஏதோ தேவைகள் சந்திக்கப்படுகிறது, ஏதோ நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஒரு குறையில்லாமல் போய்கொண்டிருக்கிறது என்பதனாலே, இந்த தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கிறபடினாலே நீ அதில் திருப்தியாய் வாழ்ந்து கொண்டு கர்த்தருடைய அழைப்பை மட்டுப்படுத்தி இருக்கிறாயா? கர்த்தர் சொல்றார், உனக்கு கொடுத்த அந்த தரிசனத்தை ஏன்பா மறந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிற? உனக்கு கொடுத்த அந்த லக்கை ஏன் மறந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிற? நீ தரிசனத்தை மறந்ததுனால, நான் கொடுத்த பிராமிஸை நீ மறந்ததுனால, அழைப்பை நீ மறந்ததுனால, நீ வல்லமையற்ற ஒரு மனிதனாக, வழிமாறி போன மனிதனாய் போனபடினால் இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு நீ படுகிற கஷ்டத்துக்கு காரணம் மற்றவர்களை குறை சொல்லி கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு நீ அழுகைக்கு மற்றவர்களை காரணம் காட்டி கொண்டிருக்கிறாய். ஆனால் உனக்கு தெளிவிருந்த நாட்களிலே கர்த்தரனோடு கூட பேசினார். அவர் அழைப்பை உனக்கு உறுதிப்படுத்தினார், நோக்கத்தை உறுதிப்படுத்தினார். நீ மட்டுப்படுத்தி விட்டாய். உன்னுடைய சிந்தனையை உலகத்தின் மேலும் இன்பத்தின் மேலும் வைத்து நீ வழி விலகி போனதினால் இன்றைக்கு வேதனையிலும் சோதனையிலும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். இப்பொழுது யோசிக்கிறாய், கர்த்தருடைய ஊழியத்தை என்னால் செய்ய முடியாத நிலைமையில், கர்த்தருக்காக சாதிக்க முடியாத ஒரு நிலைமையில் நான் இருக்கிறேன் என்று நீ பல நேரங்களில் வருத்தப்படுகிறதை கர்த்தரும் கவனிக்கிறார். ஏதோ ஒரு கடமைக்காக நீ ஊழியம் செய்கிறாய் என்று உன் மனசாட்சியும் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதை கர்த்தரும் அறிந்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்றார், எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், எழும்பு. இன்னும் இந்த சூழ்நிலையே பார்த்து யோசித்துக் கொண்டிருக்காதே. இது உன்னுடைய காலம், நீ எழும்புக வேண்டிய காலம். கர்த்தர் உன்னை நோக்கத்தோடு செட் பண்ணியிருக்கிறார். கர்த்தர் நோக்கத்தோடு இந்த 2025 உன்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். கர்த்தர் நோக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் உன்னை பாதுகாத்து பராமரித்து வருகிறார் என்பதை நீ மறந்து விடாதே. கர்த்தருடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படு. இன்னும் இருதயத்தை கடினப்படுத்தாத அந்தரங்க காரியங்களை கடிந்து கொள். உனக்குள்ளே ஏற்படுத்தின அந்த விருப்பம், ஆரம்பத்தில் கர்த்தர் கொடுத்த விருப்பம், இப்பொழுது அது அணைந்து கிடைக்கிறது, அது மறைந்து கிடைக்கிறது, அது மறைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் திரும்ப உன்னை எழும்பணும்னு நினைக்கிறார், உன்னை எழுப்பணும்னு விரும்புகிறார். அதனால தான் கர்த்தர் இந்த வேளையில் உன்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். நீ இருக்க வேண்டிய இடம் இது அல்ல, நீ இருக்க வேண்டிய வீடு அதல்ல, நீ இருக்க வேண்டிய வாழ்க்கை இதல்ல. உனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற வழி, வாசல், உயர்வு உன்னுடைய சிந்தனைக்கு எட்டாதது.
உன்னால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு கர்த்தர் உனக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். உன் குடும்பத்துக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். உனக்கு ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அவருடைய காரியத்தை அண்டிக்கொள். ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடு. எப்படி எழுமணும்னு தெரியல, மறுதளிக்கிறது நல்லா தெரியுது. எப்படி கர்த்தருக்காக பயன்படணும்னு தெரியல. கர்த்தர் சொல்லிட்டாரு, உன்னால் எழும முடியாது, உனக்கு 2 ரெக்கை இன்னும் முளைக்கலப்பா, நீ இன்னும் குஞ்சியாகவே இருக்கிற, நீ உனக்கு ரெக்கை வேணும், அது இருந்தால் தான் நீ பறக்க முடியும். இப்போ நீ கூட்டில் வெயிட் பண்ணு, 10 நாள் வெயிட் பண்ணுப்பா, 120 பேர் கூட்டினாங்களே, வெயிட் பண்ணு, என் சமூகத்தில் காத்திரு. உன்னை உயிர்ப்பிக்கிற ஆவியானவராகிய நான், மரித்தோரை உயிர்ப்பிக்கிற ஆவியானவரைய நான், உன்னை இருக்கிற இடத்துல உன்னை எழும்ப பண்ணி என்னுடைய மகிமை உன் மூலமாக இந்த பூமியிலே வெளிப்படுத்த நான் சித்தமாக இருக்கிறேன். என்னுடைய ஆவின் வல்லமையினால் உன்னை நிறைத்து என்னுடைய மகிமையின் இறக்கையினாலே உன்னை மேலே கொண்டு போக நான் விரும்புகிறேன். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், இந்த நாட்களிலே நீ காத்திரு. கர்த்தாவே, என்னால் எழும்ப முடியல, இந்த பிரச்சனையிலிருந்து எழும்ப முடியலையே, இந்த கஷ்டத்திலிருந்து எழும்ப முடியலையே, இந்த போராட்டத்திலிருந்து எழும்ப முடியலையே, இதிலிருந்து எனக்கு விடுதலை வரலையே, இதிலிருந்து எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயே. இதில் ஒரு அற்புதம் நடந்தா, இந்த பணம் கிடைத்து விட்டால், இதில் ஒரு அதிர்ஷ்டம் நடந்தால் என்று அதிர்ஷ்டத்தின் மேலே உன்னுடைய கண்ணை வைக்காது, நல்ல நேரத்தின் மேலே உன்னை கண்ணை வைக்காது. உனக்கு கர்த்தர் கொடுத்த எல்லா நேரமும் நல்ல நேரமே. காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். இப்பொழுது நீ பயன்படுத்த வேண்டிய காலம், இப்பொழுது நீ கவனம் செலுத்த வேண்டிய நேரம், முக்கியத்துவம் படுத்த வேண்டிய நேரம். இவ்வளவு நாட்கள் நீ வீணடித்து விட்டாய். கர்த்தர் எனக்கு ஒரு நாள் தருவார், கர்த்தர் என்னையும் பயன்படுத்துவார், நான் ஒரு நாள் கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன், ஒரு நாள் கர்த்தருக்காக எழும்புவேன் என்று சொல்லி 5 வருடமாக 10 வருடமாக நாட்களை வீணடித்து விட்டாய். கர்த்தருக்காக என்றும் ஒன்றும் சாதிக்கல. என்னையும் கர்த்தர் ஒரு நாள் பயன்படுத்துவார், நானும் ஒரு நாள் எழும்புவேன் என்று சொல்லி உன்னையே நீ ஏமாற்றி கொண்டிருக்கிறாய். இதுவே இரட்சணிய நாள், இதுவே நீ எழும்ப வேண்டிய நாள், இதுவே நீ கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டிய நாள், இதுவே அந்தரங்க காரியங்களை எல்லாம் கடிந்து கொண்டு பிரகாசமான ஒளியானவரிடத்தில் இணைந்து வெளிச்சத்தை கொடுக்கிற நாள் உனக்கு. இன்னும் மறந்து கொண்டிருக்கிறாய், இன்னும் உணர்வில்லாமல் இருக்கிறாய். நீ எழும்பணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எழும்பணும். அன்றைக்கு ஆகாய் தீர்க்கதரிசி சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு 16 வருஷம் கழித்து கர்த்தர் உணர்த்துகிறார். எழும்பி கட்டுங்கள் என்று சொன்னார். அவர்கள் எழும்பி கட்டி முடித்தார்கள். இன்றைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உன்னோடு கூட பேசுகிறார். நீ எழும்புகிற காலம் இது, நீ எழும்புகிற காலம் இது. நீ பயந்து கொண்டு, நீ சோர்ந்து போய்கொண்டோ, நீ பின்னிட்டு போகிற காலம் அல்ல. நீ எழும்ப வேண்டிய காலம். நீ ஜெபத்தில் எழும்பு. முதலாவது கர்த்தருடைய ஆவியான சமூகத்தில் காத்திரு, எழும்பு. கர்த்தர் உன்னை செலக்ட் பண்ணிட்டாரு. அவருடைய அபிஷேகம் உனக்குள்ள இருக்கிறது. நீ அறியாமல் இருக்கிறாய். மாம்ச கண்களிலே பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன் கண்களை இந்த வேளையிலே பிரகாசிக்க பண்ணுவாராக. பிரகாசிக்க பண்ணுவாராக. ஆத்தும பாரம் மங்கி போய்விட்டது. கர்த்தருக்காக வைராக்கியம் மங்கி போயிருக்கிறது. ஜெபிக்கவில்லையே என்ற அந்த குற்ற உணர்வு இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது. பைபிளை திறக்கவில்லையே என்ற வருத்தம் இல்லாமல் போய்விட்டது. உன்னுடைய வருத்தம் எல்லாம் அவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள், இவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள், பணம் பற்றாக்குறை, வேலை இல்லை, பலவீனம், இப்படிப்பட்ட குடும்பம் என்று இப்படிப்பட்ட காரியங்களையே யோசித்துக் கொண்டிருக்கிறாய். கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய காரியத்தில் நீ கவனம் செலுத்து, என்னுடைய சமூகத்தில் காத்திரு, என்னுடைய சமூகத்தில் நீ தரித்திரு. உன்னை கழுகை போல செட்டைகளை எடுத்து மேலே எழும்ப நான் சித்தமுள்ளவராயிருக்கிறேன். என் வல்லமை உனக்குள்ள வெளிப்படுத்த நான் சித்தமுள்ளவராயிருக்கிறேன். உன் குடும்பத்தை கட்டி எழுப்ப நான் சித்தமுள்ளவராயிருக்கிறேன். உன்
குடும்ப விருப்பங்களை நிறைவேற்ற நான் சித்தமுள்ளவராக இருக்கிறேன். என்னுடைய விருப்பத்தை கொண்டு உன்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றி இந்த பூமியிலே உன்னை நான் கனப்படுத்துவேன், இந்த பூமியிலே நான் உன்னை உயர்த்துவேன், இந்த பூமியிலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், உன்னை பழகி பெறுக நான் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுதே இயேசுவோடு ஒன்றாகி விட்டீர்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய வலது பாரிசத்தில் நீங்கள் வீற்றிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை நீங்கள் தேடுகிறவர்கள். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். புதிய சத்தியத்திலே, புதிய வாழ்க்கைக்குள்ள, புதிய எண்ணத்துக்குள்ள, புதிய வழிக்குள்ள, புதிய கிருபைக்குள்ள நீங்கள் ஒவ்வொரு நாளும் புகுந்து போய்கொண்டே இருக்கிற ஒரு புது சிருஷ்டியாய் நீ இருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. உன் சிந்தனை புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. நீ சாதாரண மனிதன் அல்ல, நீ தேவ மனிதன், நீ தேவ பிள்ளை. அவர் உனக்குள்ள இருக்கிறார். உன் பேச்சு புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. உன் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் உனக்குள்ள அடைக்கலமாய் வந்து விட்டார். உன்னை பாதுகாக்கிற அடைக்கலமாய் அவர் வந்து விட்டார். அவருடைய ஆலயமாய் உன்னை மாற்றி விட்டார். ஆகவே அவருடைய சமூகத்தில் இருக்கிற நீ மேலானவைகளை பார். கீழேயே பார்த்துட்டு இருக்கிற, சூழ்நிலையை பார்த்து அழுதுட்டு இருக்கிற, அதுக்காகவே ஜம் பண்ணி நாட்களை வீணடிச்சிட்டு இருக்கிற, அதுவே உன்னுடைய நோக்கமாக இருக்குது. இன்னும் எவ்வளவு சம்பாதிக்கலாம், இன்னும் இதுக்கு மேலே எப்படி சம்பாதிக்கலாம், இதுவே யோசனை பண்ணிட்டு இருக்கிற. கர்த்தர் அதில் குறித்து என்ன நினைக்கிறாருன்னு யோசனை இல்லை. கர்த்தர் சமூகத்தில் நான் இருக்கிறேன்னா அதை பற்றி கவலை இல்லாமல் இருக்கிற, அதனால் நீ செய்கிற காரியங்கள் வாய்க்காமல் போகுது. கர்த்தர் சொல்கிறாரு, நீ இருக்கிற இடத்த அந்த அவிசுவாசத்தை விட்டு, உன்னுடைய பூமிக்குரிய எண்ணங்களை எல்லாம் விட்டு என் மேலே உன் எண்ணத்தை வச்சு இருக்கிற அந்த எல்லையை விட்டு வெளியே வா. என்னை நோக்கி பார்க்க பழகு, என்னை நோக்கி ஜெபிக்க பழகு, என் வசனத்தை வைத்து பேச பழகு. நான் உன்னை நிச்சயமாக உயர எழும்ப பண்ணுவேன். அல்லேலூயா. என் நோக்கத்தை உனக்குள்ள நிறைவேற்றுவேன். இனி இருக்கிற இடத்தை விட்டு அதே இடத்துல இருப்பேன் என்று தீர்மானம் செய்யாதே. கர்த்தர் உனக்கு தெளிவாய் பேசிக்கொண்டிருக்கிறார். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உங்களுக்குள்ள பிரகாசிப்பார். என் பிரச்சனை இப்படி இருக்குது, என் கஷ்டம் இப்படி இருக்குது, நான் இப்படி இருக்கிறேன் சொல்லி பழைய மனுஷனாவே வாழ்ந்து கொண்டிருக்காதே. நீ தேவனால் பிறந்த தேவ மனுஷியா இருக்கிறாய். உன்னை கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஆவியானவர் இந்த வேளையில் உன்னை உயிர்ப்பிப்பாராக, புது பலனை தருவாராக, புதிய கிருபையை தருவாராக, புதிய கண்ணை கர்த்தர் தருவாராக, புதிய ஒரு வெளிச்சத்தை தருவாராக, புதிய ஒரு வழியை கர்த்தர் தருவாராக, புதிய ஒரு உணர்வை கர்த்தர் தருவாராக. ஆவியானவர் இந்த வேளையில் உன் மேலே பலமாக இறங்குவாராக. ஒரு புதிய சிந்தனை. நான் சாதாரணமான அல்ல, நான் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டிய ஆள். ஓ, என் ஒளி வந்தது, நான் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். என் வெளிச்சம் வந்து விட்டது, நான் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். கர்த்தர் என் மேல் தங்கிவிட்டார். நான் எழும்ப வேண்டும், நான் எழும்ப வேண்டும், நான் எழும்ப வேண்டும், நான் எழும்ப வேண்டும், நான் எழும்ப வேண்டும். நீ எழும்ப வேண்டும். கர்த்தர் சொல்றாரு, இந்த வருஷம் நீ கர்த்தருடைய காரியத்தில் எழும்ப ஆரம்பித்தால் உன் குடும்பம் முழுவதையும் மாற்றி கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு போவதற்கு கர்த்தர் ஒரு தூதனை உனக்கு அனுப்புவார். ஒரு தூதனை அனுப்புவார். உன் குடும்பத்திற்காக நீ ஜெபம் பண்ணி மாறலையேன்னு கவலைப்பட்டல. அன்றைக்கு கொர்நேலியு கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து அவன் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். கர்த்தருடைய காரியங்களில் கவனமாக இருந்தபடினால் அவனையும் அவன் குடும்பத்தையும் உறவினர்களையும் மீட்டெடுப்பதற்கு பேதுரு என்ற ஒரு ஊழியக்காரனை அனுப்பி ஒரு பெரிய எழுப்புதலை கொடுத்தார். அபிஷேகத்தினால் நிரப்பி அவர்களை கர்த்தருக்கு சொந்தமாக்கி கொண்டார். இந்த வருடம் அந்த காரியம் உன் வீட்டில், உன் குடும்பத்தில் இயேசு செய்ய போகிறார் என்பதை விசுவாசத்தோடு தீர்க்கமாய் உனக்கு நான் சொல்லுகிறேன்.
கர்த்தர் செய்கிற காரியம் உன்னுடைய வாழ்க்கையில் வித்தியாசமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். தன்னுடைய மகிமையை உன் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவார், வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். இனி அசதியாக பேசிகிட்டு இருக்காத, இன்னும் குறையா பேசிகிட்டு இருக்காத. அவங்க இப்படி இவங்க இப்படி பேசுகிறத ஸ்டாப் பண்ணு. என்னைக்காவது அந்த பாஸ் இப்படி இந்த பாஸ் இப்படி உங்ககிட்ட நான் வந்து பேசுகிறத பார்த்துருக்கீங்களா? இன்னொரு விசுவாசிக்கிட்ட வந்து அந்த விசுவாசி கூட பேசாதன்னு பேசி வந்து பார்த்துருக்கிறீங்களா? குறை சொல்கிறத ஸ்டாப் பண்ணு. பிடிக்கலன்னா குறை சொல்கிறது, பிடிச்சா பெருமையாக பேசுறது. யாரை பற்றி குறை பேசாத. நீ எழுமணுன்னா குறை பேசுகிறத ஸ்டாப் பண்ணு. குறை பேசின கோராகின் கூட்டம் பூமிக்குள்ளே போனார்கள். குறை பேசாத கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தவர்கள் கர்த்தர் உயிரோடு வைத்து இன்னும் பிரகாசிக்க பண்ணினார். எந்த ஊழியக்காரனையும் குறை பேசாத. நீயா ஒரு மனக்கணக்கு போட்டு பின்னால் இங்கே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பின்னால் பேசாத. நீ நினச்சிடக்கூடாது யாருக்கும் தெரியல இன்னும் தெரியாதுன்னு நினச்சிடக்கூடாது. கர்த்தர் அறிகிறார். கவனமாக பேசு, ஞானமாக நட. உன்னைக்குன்னு ஒரு தகுதி இருக்கு, உன் தகுதி இழந்துடாத. நீ தேவனால் உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு மனிதன், நித்திய ஜீவனுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆள். நீ ஒரு பரிசுத்தமான ஆள். உன்மேல பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் இருக்கிறார். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். உன்னுடைய பெயரை அவர் எழுதி வைத்திருக்கிறார். நீ மற்ற மனிதர்களைப் போல நீ உன்னை யோசிக்காதே. சாதாரணமாக உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிற, 4 பேரை போல பேசிக்கிட்டே இருக்கிற அந்த எண்ணத்தை மாற்று. நீ விசேஷமான ஒரு ஆள், வித்தியாசமான ஒரு ஆள், கர்த்தருடைய ஆவியினால் நிறைந்த ஒரு நபர். நீ உன்னுடைய கஷ்டம், உன்னுடைய இயலாமை, உன்னுடைய தனிமை, உன்னுடைய பலவீனம், உன்னுடைய சூழ்நிலை, உனக்கு நடக்காத காரியம், தாமதமாகிற காரியம், இதையே யோசனை பண்ணி பேசுகிற சில நேரத்தில் உன் கூட இருக்கிற கர்த்தரை நீ மறந்துடுற. மறக்காத. என்னை கர்த்தர் உன்னோடு கூட பேசியிருக்கிறார். அவருக்கு முன்பாக உன்னை படைத்து விடு. அவர் உன்னை பயன்படுத்துவார், உன்னை உயர்த்துவார். எல்லாரும் எழும்பி நிற்போம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திர கர்த்தாவே. கரங்களை உயர்த்தி சொல்லிருங்க, கரங்களை உயர்த்தி. ஆண்டவரே என்னை எழுப்பியிருக்கிறீர், பாவத்திலிருந்து என்னை எழுப்பியிருக்கிறீர், நோக்கத்தோடு எழுப்பியிருக்கிறீர். அதை மறந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். எத்தனையோ முறை என் கூட பேசினீர், அதை நான் கனவீனம் பண்ணிட்டேன். எத்தனையோ முறை என்கிட்ட நீங்கள் சொன்னீங்க, அதை நான் பெருசாக யோசிக்கவே இல்லை. ஆண்டவரே வசனத்தை கேட்டுட்டு இருதயத்தை கடினப்படுத்திட்டேன். ஆண்டவரே எனக்கு கொடுத்த பொறுப்புகள், எனக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் நீங்கள் கொடுத்தீங்க, என்னை பயன்படுத்துறதுக்கு பல வாய்ப்புகளை கொடுத்தீங்க. அதையெல்லாம் நான் அசட்டை பண்ணிட்டேன். மற்றவங்களை குறை பார்த்துட்டு உமக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் போயிட்டேன். இன்றைக்கி பிரயோஜனம் இல்லாமல் ஒரு பாத்திரமாக இருக்கிற ஆண்டவரே. ஏதோ வாழ்க்கை ஓடிட்டுருக்குது. இல்லை ஆண்டவரே, என்னை பயனுள்ள பாத்திரமாய் மாற்றுங்க, என்னை பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் மாற்றுங்க, நீர் விரும்புகிற பாத்திரமாய் மாற்றுங்க. நான் என்னை எழுப்புங்க ஆண்டவரே. இன்னும் நான் பிரயோஜனம் இல்லாத ஒரு ஆளாக இருக்கக்கூடாது. பிரயோஜனம் இல்லாத ஒரு ஆளாக, வாலிப பிள்ளைங்களா கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஏசப்பா நான் ஒரு பிரயோஜனம் இல்லாத ஆளாக இந்த சபையில் இருக்கக்கூடாது. ஏதோ நான் ஆண்டவரே வந்து போகிற ஒரு கடமையான ஆளாக இருக்கக்கூடாது. நான் ஒரு பங்காளியாக இருக்கணும். நான் விருந்தாளியாக அல்ல, ஏதோ வந்தமா போனமா இல்லை. கர்த்தர் இந்த சபையில் உன்னை பங்காளியாக வைத்திருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திலும் நீ பங்கு பெற வேண்டும், ஒவ்வொரு காரியத்திலும் நீ செயல்பட வேண்டும். ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது. கர்த்தர் அந்த கிருபை உனக்கு தருவாராக. கர்த்தர் அந்த கிருபையை கர்த்தர் தருவாராக. ஸ்தோத்திராவியானவரே, ஸ்தோத்திராவியானவரே, எங்களை தருகிறோம் ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் தருகிறோம். விலையேற பெற்ற ரத்தத்துக்கு எங்களை தருகிறோம். எங்களை ஆட்கொண்டு நடத்துங்கப்பா, எங்களை ஆட்கொண்டு நடத்துங்க, எங்களை ஆட்கொண்டு நடத்துங்க, எங்களை ஆட்கொண்டு நடத்துங்க.